ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே. அது என்னன்னு தெரில. இன்றைக்கின்னு பார்த்து 4 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு பார்த்தா 4. சரி எந்திரிச்சிட்டோமே, தூக்கமே போயிடுச்சு, அப்போ ஏன் திருப்பி போய் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு போய் நான் பார்க்குறது நான் வச்சுக்கிற பூச்செடி ஃபஸ்ட்டு போய் பார்ப்பேன். ஏதாச்சும் உடஞ்சி போச்சா இல்லை கீழே விழுந்து போச்சான்னு போய் பார்ப்பேன். பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் கோலம் போட்டேன். கோலம் போட்டுட்டு அடுத்தது உள்ளே போனேன். சரி கோலம் நல்லாயிருக்கு, ஒரு வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாருங்கள், மணி 4. நான் சொன்னேன்ல மணி 4 ஆயிடுச்சு. நான் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டேன், முடிச்சுட்டு சும்மா தான் படுத்துட்டு இருந்தேன். சரி நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டுட்டு வந்து எப்போவுமே சமையல் ரூமுக்குள்ளே போகும்போது சாமி ஃபோட்டோ பார்ப்பேன். அதை பார்த்துட்டு காஃபி நைட்டு வச்சது இருந்துச்சு. சரி அதே சூடு பண்ணலாம் அந்த டீவே அப்படின்னு சொல்லிட்டு சரி அதே சூடு பண்ணலான்னு சொல்லிட்டு அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா போய் டிவியில் சாமி பாட்டு போடுவேன். காலையில் எழுந்திரிச்சோடனே நான் கிச்சன் போயிட்டு வந்தோடனே டிவியில் சாமி பாட்டு போட்டுருவேன். சாமி பாட்டு போட்டுடலாம், டீ பாட்டு கொதிச்சிட்டு இருக்கட்டும், அடுத்தது நம்ம அப்புறம் வேலையை பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம்னு சொல்லிட்டு அப்புறம் சாமி பாட்டு போட்டு விட்டு நான் அப்போ நான் இன்றைக்கி என்ன சண்டேவா, என்ன லஞ்சுன்னு தெரியும், அதனால் அதோட வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அதுக்குள்ளே நடுவில் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு உடனே விளக்கு பொருத்திடலாம். இப்போயே நேரமாக விளக்கு பொருத்திட்டா அப்புறம் நான்வெஜ் எடுத்துகிட்டு சாமி ரூமுக்குள்ளே போகக்கூடாதுல்ல, அதனால் இப்போயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விளக்கு பொறுத்து சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் கேட்கலாம் குளிக்காமல் போய் சாமி கும்பிட்டிங்களா? இல்லை, நான் காலையில் இருந்துச்சுன்னா மூஞ்சி கேட்கல கழிட்டு போய் சாமி கும்பிட்டுப்பேன். அப்போ நான் அதே மாதிரி போய் குளிச்சுட்டு மூஞ்சி கேட்கல கழிச்சிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டேன். சாமி கும்பிட்டு வந்துட்டு அடுத்த லஞ்சு மெனு சாப்பாடு வேலை என்னதோ அதை ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வாய்ஸ் அடிக்கடி நடுவில் திக்குது. ஏன்னா நான் இப்போ தான் புதுசாக பேசுகிறேன். கொஞ்சம் போக திருத்திக்க பார்க்குறேன். அதேமாதிரி அந்தளவுக்கு நான் ஸ்டிக்கு இதெல்லாம் வாங்கலை. நான் கையிலே வீடியோ எடுத்துகிட்டு அந்த வேலையை நானே பண்ணுங்கிறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் போக சரியாக போயிடும், கொஞ்சம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் சாமி கும்பிட்டோன்னே கரெக்டாக பால் பொங்குற சத்தம் கேட்டுச்சு. உடனே அது ஆஃப் பண்ணிட்டு டீ குடிச்சிட்டு அடுத்தது என்ன பண்ணேன்னா சாப்பாடு செய்யும்போது வீடியோ எடுக்க ஆரம்பிக்கலை. ஏன்னா டைம் செட் ஆகலை. எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு சமைக்க வரவே வராது. நான் பாட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ரைஸு, அப்புறம் மட்டன் குழம்பு வச்சு அந்த கறியை எடுத்து வறுத்தேன். நல்லாவே ஃப்ரை பண்ணுவேன். அது எப்பவுமே நார்மலாக ஃப்ரை பண்ணி வச்சுருவேன். அது ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி கிரேவி பண்ணேன். நாட்டுக்கோழி இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தேன். சரி இன்னைக்கு கொஞ்சம் நாட்டுக்கோழி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி நாட்டுக்கோழி சாப்பிட சொன்னாங்க சொல்லிட்டு நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்து பெப்பர் கொஞ்சம் போட்டு கிரேவி மாதிரி வச்சேன். கிரேவி வச்சுட்டு அப்புறம் மட்டன் குழம்பு வச்சு பார்த்திங்களா, அந்த குழம்புல தான் கறி எடுத்து வறுக்கினேன். அந்த குழம்பு எப்பவுமே நல்லா கொதிக்க வச்சுட்டு வச்சுருவேன். தோசைக்கு இட்லிக்கு அது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும், அதனால் நான் செய்வேன். அதுக்கப்புறம் ரசம் ஃபஸ்ட்டே வச்சுட்டேன், நாளே வச்சுட்டேன். எனக்கு பழைய ரசம் தான் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு, அதனால் அதெல்லாம் வச்சுட்டு இத்தனையும் செஞ்சுட்டு டைம் பார்த்தா 10 ஆச்சு. 9:30 ஆச்சு. 9:30 மணிக்குள்ளே சமையல் வேலை முடிச்சிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. பாய்.